வணக்கம் நண்பர்களே. மழைக்காலம் வந்தாச்சு. ஊரில் விவசாயம் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. விவசாயிகளுக்கு உரம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி முதலீட்டாளர்களுக்கு நல்ல உரப்பங்குகள், அதாவது ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஜூலை 28 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உர கம்பெனி அவங்களோட Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட் வந்த உடனே அந்த பங்கு சும்மா ராக்கெட் மாதிரி 11% ஏறி இப்போது 157 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த கம்பெனி வேறு யாரும் இல்லை, நம்ம ஊர் விவசாயிகளோட செல்லப்பிள்ளையான ஜெய் கிசான் அப்படின்ற உரத்தை தயாரிக்கிற பாரதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட், இவங்க தான் அது. அவங்க எப்படி என்ன கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட்டில், அப்படி என்ன ஸ்பெஷலாக வந்திருக்கு, ஏன் ஒரேடியாக 11% ஏறி இருக்குது, இதனுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படின்றத வந்து இப்போ பார்த்துடலாமா? அக்கு ஆணி வேற அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு இப்போ அனலைஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. ரிசல்ட்டு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தனியார் துறையில் உரம் தயாரிக்கிற கம்பெனிகளில் இந்தியாவிலேயே 2வது பெரிய கம்பெனி இந்த பாரதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட் தான். நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்கிற நவரத்னா அண்டு ஜெய் கிசான் அப்படின்ற பேரில் பிராண்டில் உரங்கள் வந்து விற்பனை இல்லையா, அது இவங்களோட தயாரிப்பு தான். ஒடிசாவில் இருக்கிற பாரதீப், கோவாவில் இருக்கிற ஜுவாரி நகர், அப்புறமா மங்களூர், இந்த 3 இடங்கள்லையும் இவங்களுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்க இருக்குது. சுருக்கமாக சொல்லணுன்னா விவசாயத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும், அதாவது DAP, NPK, யூரியா இவங்க தயாரிச்சிட்ருக்காங்க. இவங்களோட இந்த காலாண்டு முடிவுகள் என்ன அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாமா? சரி நண்பர்களே, இப்போது விஷயத்துக்கு வரலாம். இந்த Q1ல் கம்பெனியோட வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6124 கோடியாக இருக்குது. இதே போன வருஷம் இந்த டைமில் 4503 கோடியாக இருந்தது. ஒரேடியாக 36% இந்த வருமானம் மட்டும் எகிரி இருக்குது. சரிங்களா, தடாலடியாக 36% ஏறி இருக்குது. முந்தைய காலாண்டு, அதாவது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா 30% அதிகமாக இருக்குது. இதுக்கு 2 முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, காரிஃப் சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால உர விற்பனை வந்து சக்கை போட ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டாவதாக மங்களூர் கெமிக்கல்ஸு MCFL கம்பெனியை இவங்க கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க, இணைச்சிக்கிட்டாங்க. அப்போ என்னாகும், வியாபாரம் டபுள் ஆகுது. அதே லாஜிக் தான். இப்போது இந்த கம்பெனியோட எபிட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், கம்பெனியோட எபிட்டா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனியோட கோர் லாபமான இந்த எபிட்டான்றது வந்து 21% வந்து ஏறி 742 கோடியாக இருக்குது. சரிங்களா, ஆனால் லாப வரம்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது 12.88%, அதிலிருந்து 11.76% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றதுல எபிட்டா பற்றிலாம் சொல்லியிருந்தேன். அதை ஒரு சமோசா கடை வச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போது வியாபாரம் நிறைய சமோசா விற்குது, ஆனால் லாபம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. போன மாதம் வந்து 500 சமோசா விற்றோம், அப்போது வந்து 300 ரூபா லாபம் வந்ததுன்னா, இந்த மாதம் வந்து 1000 சமோசா விற்றோன்னா 600 ரூபா லாபம் வரதுக்கு பதிலாக 400 ரூபா வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அது உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா, எண்ணெயோட விலை இதெல்லாம் ஏறி இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா, உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அமோனியா, ராக் பாஸ்பேட்டு இதனுடைய விலை, அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த சமோசா கடை எக்ஸாம்பிள் மாதிரி இன்கம் பர்சன்டேஜ், லாப சதவீதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது நெட் ப்ராஃபிட், நிகர லாபம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் போக கம்பெனியோட நிகர லாபம் 392 கோடியாக இருக்குது. சரிங்களா, 392 கோடியாக வந்திருக்கு.
இது போன வருஷத்தை விட 24% அதிகம். போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 24% அதிகம். முக்கியமாக இதுக்கு முன்னாடி காலாண்டு Q4 அதை விட 152% லாபம் கொடுத்துருக்கு. 2 மடங்குக்கு மேலே ஜம்ப் ஆகிருக்கு. நண்பர்களே, இதில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் சட்டங்கள் மாறினதுனால கிடைச்ச 21.8 கோடி, அது ஒரு முறை லாபம் ஆச்சுங்களா, எக்ஸப்ஷனல் கெயின், அதுவும் இதில் சேர்ந்து வருது. இந்த பர்சன்டேஜுக்கு அதுவும் ஒரு காரணம். சரி, இந்த ரிசல்ட்டில் என்ன அட்ராக்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களோட ஃப்யூச்சர் பிளான் தான். இவங்க பரதீப் அப்படின்ற ஃபேக்ட்ரியில் வந்து 250 கோடி முதலீடு செஞ்சு புதுசாக ஒரு அலுமினியம் ஃப்ளோரைடு தயாரிக்கிற பிளான்ட்டை போட போகிறாங்க. அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அவ்வளோ பெரிய ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, பாஸ்பரிக் அமிலம் தயாரிக்கும் போது மிச்சமாகிற அந்த கழிவு, அதை வந்து துணைப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த ஃப்ளோரோலிசிக் ஆசிட் அப்படின்றோம், அதை வச்சு இந்த கெமிக்கலை தயாரிக்க போகிறாங்க. சரிங்களா? அதாவது வேஸ்ட்லேருந்து வெல்த்து, கரும்பு சக்கையிலேருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க, அந்த மொலாசஸ்லேருந்து எத்தனால் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இது இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் உர கம்பெனியாக இருந்தவங்க இப்போது லாபம் அதிகம் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்ற செக்டாருக்குள்ளேயும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. இது லாங் டேர்மில் கம்பெனிக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம வேல்யூவேஷனை பற்றி பார்த்துடலாமா? இப்போ கம்பெனியோட வேல்யூவேஷன் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் கேப் வந்து சுமார் 16,320 கோடியாக இருக்குது. இப்போது இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேலை, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 156 ரூபாவாக இருக்குது. அடுத்தது இது வந்து மார்க்கெட் கேப். இப்போது ஷேர் ப்ரைஸ், இது கரண்ட் ஷேர் ப்ரைஸ், அதாவது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ இதனுடைய 52 வார லோ பார்த்திங்கன்னா 52 வீக்கு லோ 99 ரூபா, ஹை வந்து 230, ஹை 234 ரூபா. இப்போ கிட்டத்தட்ட இதுக்கு நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஇ ரேஷியோ முக்கியமானது. பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 16.33ன்னு இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.40 இருக்குது. இது ஓரளவுக்கு நியாயமான வேல்யூவேஷனாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதிலேருந்து என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, பாரதீப் பாஸ்பேட்டில் ஒரு சூப்பரான சேல்ஸ் க்ரோத்தை இப்போது பதிவு பண்ணியிருக்காங்க. மூலப்பொருள் விலையால் சின்னதாக லாபத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி இவங்க கெமிக்கல் செக்டாரில் பண்ணுற புது முதலீடு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இதனுடைய லாப சதவீதத்தை கண்டிப்பாக உயர்த்தும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த அனலிசிஸ் முழுக்க என்னோடய சொந்த கருத்து தான். இது நான் வாங்கிறதுக்காகவோ விற்கிறதுக்காகவோ எந்த விதமான பரிந்துரையும் செய்யலை. நீங்கள் உங்களோட முதலீடை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுயமாக நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணுறதோ இல்லை உங்கள் முதலீட்டு ஆலோசகரை வந்து கேட்டு முடிவு பண்ணுறதோ பண்ணுங்கள். இப்போ ரிசல்ட்டு சீசன்றதுனால இப்போ ரீசெண்டாக வந்த இது ஜூலை 28 அன்றைக்கி வந்தது இந்த ரிசல்ட்டு. அதனால் நான் இந்த கம்பெனியை இப்போ சீசன் வேறு வருது இல்லைங்களா, பயிர் மழைக்காலம் வருது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் நான் இந்த இது உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்ற உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருந்து அட்ராக்டிவாக இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். மற்ற நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.